la. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கொட்டுக்காலினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லரில் எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்ட், ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸை மட்டும் காமிச்சாலே போதும். அது எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக அந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுறதுக்கு அது உதவும். சிவகார்த்திகேயன் பேசும்போது அவர் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். நான் வந்துட்டு இவரை வாழ்க்கை கொடுத்தாங்கிற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன அப்படி சொல்லி நிறைய பேர் பழக்கப்படுத்தினாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து தனுஷ் ஒரு முக்கியமான ஒரு கை அவரை தூக்கி விட்டதில்லை. அதை வந்து அவர் அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சூரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சூரிக்கு சிவகார்த்திகேயன் லைஃப் கொடுக்கல. சூரி வந்து சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடியே பல படங்களில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் கூட நடித்து சிவகார்த்திகேயனுக்கே உதவியாக இருந்திருக்காரு. வளர்த்து விட்ட தனுஷ்க்கு எதிராக வந்து அவர் வந்துட்டார். வளர்த்து விட்ட தனுஷ்கே போட்டியை வந்துட்டார். வளர்த்து விட்ட தனுஷை விட ஒரு படி மேலே போயிட்டார். இந்த பேச்சுகள் வருது இல்லையா? அது வரும்போது வந்து யாரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் சக்ஸஸ்ஸு, தன்னுடைய இண்டிவிஜுவல் அந்த க்ரோத்தை வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது திடீர்னு வந்தது தானே. சிவகார்த்திகேயனு கஷ்டப்பட்டு வந்தாருன்னா கூட இந்த குயிக் அந்த க்ரோத் இருக்குல்ல, தனுஷுக்கு அமையலை. பட் சிவகார்த்திகேயன் சீக்கிரமாகவே அமைஞ்சிருச்சு. இப்போ அவர் 21வது படம் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்ச் என்ன? விஜய்க்கு ஈக்குவலாக வச்சு பேசுகிறார். ஆனால் தனுஷ் 50 படம் பண்ணிட்டார். அவரோட ரேஞ்ச் என்ன? இன்றைக்கும் விஜயோட இடத்துல வச்சு அவரை பேசுகிறார். தனுஷுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவ்வளோதான். வேகமான வளர்ச்சிங்கிறது வந்து ஒருத்தரை இந்த மாதிரி கூட யோசிக்க வைக்கலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கொட்டுக்காலினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆமாம். நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு, அதாவது குறிப்பாக ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு உலக தரத்துக்கு இருக்குது, ஒரு உலக சினிமாவை நோக்கி தமிழ் சினிமா பயணிக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான பார்த்தேன்? ட்ரெய்லர் பார்த்தேன். வழக்கமாக ஒரு ட்ரெய்லர்னால் அந்த படத்தில் இருக்க எல்லா அம்சங்களையும் அதில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு கலவையாக இருக்கும். எல்லா நிகழ்வுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த கொட்டுக்காளி வந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரே ஒரு இன்சிடெண்ட், இப்போ பேய் ஓட்ட போகிறோம், அவ்வளோதான். இதை வந்து அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ட்ரெய்லரில் எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்ட், ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸை மட்டும் காமிச்சாலே போதும். அது எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக அந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுறதுக்கு அது உதவும். ஸோ அந்த வகையில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெய்லர் அப்படி தான் பார்க்குறேன். இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு மிஷ்கின் அவர்கள் பேசின பேச்சு, நிர்வாணமாக கூட ஆடுவேன் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். அது எந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம எடுத்துக்கிறது? அவர் எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுவார். போனால் எக்ஸ்ட்ரீமாக திட்டுவார், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பாராட்டுவார். அவருக்கு அந்த பேலன்ஸ்டு வியூ அப்படிங்கிறதே வந்து இல்லை. இதை வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து இளையராஜா கூட வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாருன்னு தெரியும். அதே மிஷ்கின் தான் வந்து இளையராஜா விட்டு ரொம்ப தூரம் விலகி நிற்கிறார். அப்போ இளையராஜா பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஸோ அவர்கிட்ட வந்து எப்பயுமே அந்த ஒரு நிலைத்த தன்மை, நிலைத்த பார்வை அப்படிங்கிறது கிடையாது. யாரை பற்றியுமே வந்து ஒரு சரியான நேர்மையான பார்வை வந்து அவருக்கு இல்லை. அதை தான் நான் இந்த சமீப காலத்தில் பார்க்குறேன். அதுவும் ஒரு கட்டத்தில் அவரே இசையமைப்பாளர் வேறு ஆகிட்டார். அதனால் மிஷ்கின் சொல்கிறத வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துகிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சினிமாவில் யாரை கேட்டாலே அப்படி தான் சொல்லுவாங்க சார். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் பேசும்போது அவர் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அதில் குறிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு இவரை வாழ்க்கை கொடுத்தாங்கிற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன அப்படி சொல்லி நிறைய பேர் பழக்கப்படுத்தினாங்கன்னு சொல்கிறது எந்த மனநிலையில் அவர் சொல்லியிருக்காரு? இல்லை, அவர் இப்போ தனுஷ் தான் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரோல் தான், மெரினா படத்தில் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணார், மனங்குத்தி பிறகு பண்ணார். ஆனாலும் கூட அவரை பெரிய அளவுக்கு ஒரு சீரியஸான ஆக்டராக காமிச்சது கொண்டு வந்தாருன்னா தனுஷ் தான். அதுலேயும் வந்து தன்னுடைய சொந்த பட நிறுவனம் மூலமே அவரை வச்சு 2 படம் அவர் எடுத்தார், 3 படம் எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த படங்கள் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு சும்மா ஏதோ வந்தான் போனான்னு இல்லாமல் ஒரு நல்ல நிலையை வந்து சினிமாவில் அடையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த வகையில் வந்து தனுஷ் அவருக்கு வந்து பெரிய உதவி பண்ணியிருக்கார். அதை வந்து பல பேர் பல இடங்களில் வந்து சொல்லி காட்ட தான் செஞ்சாங்க. அது சினிமாவில் அது சகஜம், அது சொல்ல தான் செய்வாங்க. அதில் வந்து அவர் மனசு கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போது வீட்டில் நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா, அப்பா அம்மா இல்லை அக்கா அண்ணன் ஒருத்தனை வந்து மேலே கொண்டு வரதுக்கு அவங்க எந்த அளவுக்கு உழைச்சாங்க, எந்த அளவுக்கு பாடுபட்டாங்கன்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க. நீ வந்து படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ண பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி காட்டுவாங்க. அதை தனுஷ் நேரடி எங்கேயுமே சொன்னதில்லை. மற்றவர்கள் தனுஷோட ஃபேன்ஸு அல்லது தனுஷோட விரும்பிகள் அவங்க சிலர் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து இவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து தனுஷ்
ஒரு முக்கியமான ஒரு ஒரு கை அவரை தூக்கி விட்டதில்லை. அதனால் அதை வந்து அவர் அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சூரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சூரிக்கு சிவகார்த்திகேயன் லைஃப் கொடுக்கல. சூரி வந்து சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடியே பல படங்களில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் கூட நடித்து சிவகார்த்திகேயனுக்கே உதவி வந்திருக்காரு. இப்போ நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ அல்லது ரஜினி முருகனோ நீங்கள் சூரி இல்லாமல் யோசிச்சு பாருங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அந்த கேடி பில்லா கில்லாடுறாங்களோ சூரி முக்கியமான ஒரு இல்லாமல் சுவாரஸ்யம் 3 கதாநாயகன்னு வச்சுக்கலாம் சூரியன் சேர்த்து. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூரிக்கு இது 3வது படம் கதாநாயகனா. ஏற்கனவே விடுதலையில் பெரிய வெற்றி, அதுக்கு அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி, விடுதலையாவது வெற்றிமாறனை நம்பி இருந்த வெற்றி. ஆனால் அதுக்கடுத்த அந்த கருடன் படம் முழுக்க வந்து அது சூரிக்கு அந்த கிரெடிட் போய் சேருது. ஸோ அவர் ஃபுல்லாக முழு ஹீரோ ஆகிட்டார். அதுக்கு அடுத்த படம் தான் அந்த கொட்டுக்காளி. அதனால் இந்த மாதிரி கம்பேரிசனு, இந்த மாதிரி பேச்சுக்களே வந்து தேவையில்லாது. அது அவங்களுக்கு அவங்களே எம்பரஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இதை எதுக்கு அதை இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, அது விட்டுறணும், அவ்வளோதான். ஆனால் இது பேசுவதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஏன்னா வந்துட்டு ரெமோ மேடைகள்லேருந்தே பார்க்குறோம், மேடையில் வந்துட்டு அவர் அழுதாரு, அதற்கும் தனுஷ் தான் காரணம்னாங்க. இப்போ இந்த மேடை வந்துட்டு இங்கே அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இங்கேயே அதை பதிவு பண்ணுறாருன்னு போது அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? அதான் இது வந்து அவரை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பல பேர் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, மீடியா, குறிப்பாக மீடியாவில் நிறைய அதை சொல்கிறாங்க. வளர்த்து விட்டு தனுஷ்க்கு எதிராக வந்து அவர் வந்துட்டார், வளர்த்து விட்டு தனுஷ்கே போட்டியை வந்துட்டார், வளர்த்து விட்டு தனுஷை விட ஒரு படி மேலே போயிட்டார், இந்த பேச்சுக்கள் வருது இல்லையா? அது வரும்போது வந்து யாரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் சக்ஸஸ்ஸு, தன்னுடைய இண்டிவிஜுவல் அந்த க்ரோத்தை வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடை தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் உண்மையிலே தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது இருக்கா? தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்காங்க, பர்சனலாக எப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் பொது இடத்துல பார்க்கும்போது அவங்க நல்லபடியாக தான் ஒருத்தர் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. யாரும் ஒரு எதிரி மாதிரி வந்து அவங்க நடந்துக்கிறதில்ல பொது இடங்களில். அதனால் தனிப்பட்ட முறையில் தினமும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது இல்லை, அவங்க சொன்னால் தான் தெரியும். நிச்சயமா. ஆனால் தனுஷுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நாம் சிவகார்த்திகேயனை நாம தான் வாய்ப்பு கொடுத்தோம், பெரிய ஆளாக ஆக்கணும், தேவையில்லாமல் பண்ணிட்டோமோங்கிற சிந்தனை எங்கேயாவது இல்லை. தனுஷ் ஒரு நாளும் வந்து அதை எங்கேயும் பதிவு பண்ணதே கிடையாது, அப்படி எங்கேயும் பேசுறது கிடையாது. ஈவன் சிவகார்த்திகேயனை வந்து அப்படி ஒரு இதில் அவர் எடுத்துக்கவே இல்லை. தனுஷ் வந்து வெளிப்படையாக எந்த இடத்துலையும் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வெளிப்படையாக அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணதில்லை. இப்போ ஒரு படம் வந்தது, தனுஷ் படம் ராயன். அதில் வந்து ஒரு 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 2 பசங்களை வந்து அவர் ஒரு படி மேலே தான் வச்சு அந்த படத்தில் காளிதாஸ். இப்போ அந்த காளிதாஸுக்கும் சரி, சந்தீப்புக்கும் சரி, இதுக்கு முன்னே எந்த படத்துலையுமே இப்படி ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சதே இல்லை, இந்தளவு இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுத்ததும் இல்லை. தனுஷ் ஒரு நாயகன் அந்த படத்தில், அவர் டைரக்டராக அவர் தான். ஆனால் சந்தீப் வந்து தன்னை விட அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு டூயட் சாங் தர்றாரு, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னா டெரிபிக்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தர்றாரு. இதெல்லாம் வந்து தனுஷ் என்றைக்குமே அந்த மாதிரி நினைக்கிற ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க தயங்காதவர், அவ்வளோதான். அவர் இந்த சிவகார்த்தியின் விஷயத்துலேயும் வந்து இதை வந்து எங்கேயுமே அவர் பதிவு பண்ணதில்லை. உள்ளுக்குள் நினைக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் வெளிப்படையாக என்றைக்குமே வந்து தனுஷ் சொன்னதில்லை. அப்போ இயல்பாகவே தனுஷ் அவர்களுக்கு வந்து ஒரு 4 பேரை வளர்த்துணுங்கிற சிந்தனை இருக்கும். ஆமாம், இப்போது சிவகார்த்திகேயனை நம்ம வளர்த்து விட்டோம், அவர் நம்மளோட மேலே போயிட்டாரு அப்படின்னு அவர் நினச்சவர் இருந்தால் இந்த படத்தில் இந்த 2 பசங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு கதாநாயகனை மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டராக வந்து தனுஷ் வந்து ரொம்ப ப்ராடாக யோசிக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். அப்படி தனுஷ் யோசிக்கிற அந்த ஒரு ப்ராடான திங்கிங் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இல்லையோ? மேபி இருக்கலாம், அது இருக்கலாம். ஏன்னா தனுஷ் வந்து நிறைய பார்த்துட்டார். அவரும் வந்து டவுன் டு எர்த்துலேருந்து மேலே வந்தவர் தனுஷ். அவருடைய ஆரம்ப நாட்களெல்லாம் வந்து அவர் எங்கேயுமே மறைச்சதில்லை. ஈவன் மீடியாவில் வந்து அவ்வளோ சொல்லியிருக்கார். அதனால் அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது திடீர்னு வந்தது தானே. சிவகார்த்திகேயனை கஷ்டப்பட்டு வந்தாருன்னா கூட இந்த குயிக் அந்த க்ரோத் இருக்குல்ல, தனுஷுக்கு அமையலை. ஒரு சிவகார்த்திகேயன் சீக்கிரமாகவே அமைஞ்சிருச்சு. இப்போ அவர் 21வது படம் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்ச் என்ன, விஜய்க்கு ஈக்குவலாக வச்சு பேசுகிறாங்க. ஆனால் தனுஷ் 50 படம் பண்ணிட்டார். அவரோட ரேஞ்ச் என்ன, இன்றைக்கும் விஜயோட இடத்துல வச்சு அவரை பேசலை. தனுஷ்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் விஜயோட இடத்துல வச்சு அவரை பேசலை. இதுதான் வித்தியாசம். அதனால் இந்த வேகமான வளர்ச்சிங்கிறது வந்து ஒருத்தரை இந்த மாதிரி கூட யோசிக்க வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு சிவகார்த்திகேயனை விஜயோட இடத்துல வச்சு பேசலாம்னு சொல்கிறீங்களா? உண்மையிலேயே அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரா? இல்லை, அதுக்கு இன்னும் 4 இருக்குது. பட் இப்போ மீடியாவாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து சினிமா விட்டு போக போகிறாரு, முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறாரு. அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் தான் வைக்கணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து வேறு நடிகரே இல்லைன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், வேறு நடிகரே இல்லையான்னு சொல்லிட்டு தனுஷ் இருக்கார். உண்மையிலேயே தனுஷ் இருக்கார். எல்லா வகையிலையும் வந்து ஒரு சகலகலா வல்லவனை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நடிகர் அவர். அது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் கூட அவர் எந்த வகையிலும் குறை வைக்கல. ஆனாலும் கூட நம்ம தனுஷ் அந்த இடத்துல நம்ம உட்காரக்கே இல்லை. அவரும் 50 படம் முடிச்சிட்டார். விஜய் வந்து இப்போ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல தனுஷ் இருக்காருன்னு யாராவது சொல்கிறாங்களா பாருங்கள். சிவகார்த்திகேயனை சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்க. இது ஏன், அது என்ன காரணம்? அது அந்த படங்களோட பாப்புலாரிட்டி, படங்கள் கமர்ஷியல் சக்ஸஸ் ரீச் ஆகுறது, ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் சீக்கிரமாக
சேர்றது தான் வந்து சிவகார்த்திகேயனோட ப்ளஸ். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு தகவலுக்கும். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.